கோவையில் 50 லட்சம் ரூபாய் கேட்டு 2 பேர் கடத்தப்பட்ட வழக்கில் 2 போலீசார் உட்பட 4 பேர் கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். சட்டவிரோத லாட்டரி விற்பனை விவகாரத்தில் அரங்கேறிய கடத்தல் சம்பவத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் போத்தனூரை அடுத்த சித்தன்னபுரம் இந்திரா நகரைச் சேர்ந்தவர் 29 வயதான நவீன். இவர் வெள்ளலூர் ஹவுசிங் யூனிட் பகுதியில் தங்கியிருந்து ஆன்லைன் ட்ரேடிங் செய்து வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி மதியம் நவீனின் அக்கா பரமேஸ்வரியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர், உங்க தம்பி நவீன கடத்தி வச்சிருக்கான், உசுரோட வேணும்னா 50 லட்ச ரூபா தரணும் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் பதறிப்போன பரமேஸ்வரி நவீனின் வீட்டிற்குள் சென்று பார்த்த பொழுது வீடு பூட்டப்பட்டு இருந்தது. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்துள்ளது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரிக்கு மற்றொரு போன் கால் வந்துள்ளது. அதில் தம்பி நவீனின் நண்பரான நிர்மல்குமார் என்பவரது மனைவி ஜெனிதா பதற்றத்துடன் பேசியுள்ளார். அக்கா, என் புரிச்சத கடலக்கா, உங்க தம்பி நவீனோட செல்போன்ல இருந்து யாரோ ஒருத்தர் பேசி 50 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டுறாக்கா என்று கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இருக்கிறார். பணம் தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டிய அந்த கும்பல் பணத்துடன் திருப்பூர் அருகே குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு கூறியிருக்கின்றனர். இதனால் பயந்து போன இருவரும் போத்தனூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் அழைத்து, பணத்தை ரெடி பண்ணிட்டோம், திருப்பூருக்கு வாரோம் அப்படின்னு அவங்க செல்போன்ல கூப்பிட்டாங்கல்ல, அவங்கிட்ட பேசுங்க என்று அறிவுறுத்தினர். அதன்படி பரமேஸ்வரியும் ஜெனிதாவும் முன்னால் செல்ல, பின்னால் சாதாரண உடையில் போலீசார் அவர்களை பின்தொடர்ந்தனர். குறிப்பிட்ட இடத்தில் காத்திருந்த இரு பெண்களிடமும் பணத்தை வாங்குவதற்காக மர்ம நபர்கள் இருவர் கைகளை வீசிக்கொண்டு வந்துள்ளனர். அப்போது மறைந்திருந்த போலீசார் அவர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போதுதான் போலீசாருக்கு தூக்கி வாரி குப்பர போட்டுள்ளது. விசாரணையில் பிடிபட்ட இருவரும் திருப்பூர் நல்லூர் காவல் நிலையத்தில் காவலர்களாக பணிபுரிந்து வரும் மோகன் மற்றும் ஆனந்த் என்பது தெரிய வந்தது. கைதான காவலர்கள் கொடுத்த தகவலின்படி திருப்பூரின் ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நவீன் மற்றும் நிர்மல்குமாரை போலீசார் மீட்டனர். மேலும் அங்கிருந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்த காளிதாஸ், ராம்குமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடத்தப்பட்ட நவீன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் பல்வேறு ஆன்லைன் வேலைகளுடன் சேர்த்து தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனையிலும் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதில் ஏற்பட்ட மோசடி மற்றும் பண தகராறே கடத்தலுக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஆன்லைன் லாட்டரி விற்பனை தொடர்பாக மீட்கப்பட்ட நவீன் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று போத்தனூர் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.